ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர் கதையில் வானதி வீட்டில் வானதி அப்பா மண்டபம் பார்த்துட்டு வராரு. ஆனால் அவருக்கு மண்டபமே கிடைக்கல. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னங்க மண்டபம் கிடைச்சிதா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே அடி, ஒன்றுமே கிடைக்கலடி. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மண்டபம் காலியாக இல்லை, அப்படி காலியாக இருக்கிற மண்டபம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வானதி சொல்கிறாங்க, மண்டபம் தான் கிடைக்கல இல்லை, அப்போ ஏன் அவசரமாக கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்லன்றாங்க. உடனே வானதியுடைய அம்மா தொடப்பக்கட்டையை எடுத்துக்கின்னு செம்ம அடி அடிக்கிறாங்கங்க. ஏன்னா, ஏய் நீ தானடி 6 மாதத்தில் கல்யாணம் வையின்னு சொன்னேன், சொல்லிவிட்டு இது மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. இல்லை, நான் தான் சின்ன பொண்ணு, கல்யாணம் வேணும்னு கேட்டேன், அதுக்கு நீங்களும் உடனே பண்ணுவீங்களா அப்படின்றாங்க. மண்டபம் தான் கிடைக்கலன்றாங்க. மண்டபம் கிடைக்கலன்னா எதனா கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு சின்னதாக ரிசப்ஷன் வச்சுட்டு போகிறோண்டி, அதை விட்டுட்டு இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. இல்லைம்மா, பாண்டி எதனா பிரச்சனை பண்ணுவானோ அப்படின்னு பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இப்போ தான் நான் பாண்டியை பார்த்து பேசிட்டு வந்தேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு, கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்றாரு. அதுக்கு வானதி கேட்குறாங்க, என்னப்பா சொன்னான் அதுக்கு பாண்டி, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், வானதியை விட மாட்டேன், நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எதனா சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வானதியுடைய அப்பா சொல்கிறாரு, இல்லை நான் சொன்னதும் அவன் இல்லை நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்றாரு. உடனே அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா அப்படின்றாங்க. ஏய் நீ என்ன இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சைடில் நிலா சோழனை நினச்சி ஜூஸ் கடையில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க ஜூஸ் சாப்பிடும்போது. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்ன நிலா நீ பாட்டு தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. இல்லடி, இந்த சோழனை நினச்சி சிரிக்கிறேன், எப்படிலாம் இந்த செட்டப் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணார் பார்த்தியா அப்படின்றாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, அது ஹாஸ்பிட்டலே இல்லை, அது ஷூட்டிங் பார்ட்ஸா அப்படின்றாங்க. ஆமாண்டி, இப்படி தாண்டி அந்த சோழன் பண்ணுவார், எனக்கு அந்த சோழன் நல்லவரா கெட்டவரானே கணிக்க முடியலடி, ஆனால் எனக்கு சோழனை பிடிக்கும், நிறைய எனக்காக பண்ணியிருக்காரு, இது மாதிரி தான் ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் கல்யாணமே எனக்கு பண்ணியிருக்கிறாரு, அதுவும் தெரிஞ்ச கதை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவ்யா கேட்குறாங்க, நீ சோழனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே ஏற்கனவே அப்படின்றாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு நிலா வீம்புக்குனா கேட்குறாங்க. ஆனால் நிலா சோழனை ரொம்ப நேசிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா திவ்யா கிட்ட, இல்லை 6 மாதம் நான் டைம் கொடுத்துருக்கேன்ல சோழனுக்கு, அப்போ என்ன தான் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வானதி என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டி கடைக்கு வராங்க, மெக்கானிக் ஷாப்புக்கு பாண்டி அப்படின்றாங்க. உடனே பாண்டி கோவமாக என்ன சொல்கிறாருன்னா, வானதி முகமே பார்க்காம, என்ன பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கியா, வச்சுட்டு போவாங்க அப்படின்றாரு. என்ன பாண்டி, நான் பாட்டுன்னு கூப்பிட்றேன், நீ பாட்டுன்னு என்னை பார்க்காமலே இருக்க அப்படின்றாங்க. உடனே அந்த கடையில் வேலை செய்கிற அண்ணன் கேட்குறாரு, நீ என்னம்மா நீ பாட்டுன்னு வர, நீ பாட்டுன்னு சண்டை போடுற, நீ பாட்டுன்னு போகிற, நீ கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிற, அதுக்கப்புறம் இங்கே பாண்டியை பார்க்குறதுக்கு ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாரு. அண்ணன், நீங்கள் வராதீங்க, எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி, நான் கோவமாக இருந்தால் உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணலையா பாண்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, ஏய் நீ தானடி நான் வேண்டான்ட்டு போனேன், வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு போனேன், இப்போ என்கிட்ட பேச தோணலையான்னு கேட்குற, நீ ஏன்டி இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற, நான் உன் பின்னாடி தானடி வந்தேன் அப்படின்னு. இல்லை பாண்டி, நீ ஒன்றும் எனக்கு ஸ்ட்ராங்காக சொல்லலை பாண்டி, வானதி நீ தான் எனக்கு வேணும்னு நீ ஸ்ட்ராங்காக சொல்லலையே, நான் கோவத்தில் எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லிட்டேன் பாண்டி, ஆனால் இப்போ அவங்க கல்யாணம்லாம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா, அதனால் நான் எப்படி பாண்டி உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன், என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்றாங்க. இப்போ என்னடி பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பாண்டி, நீ எங்கள் வீட்டில் பேசு பாண்டி, கல்யாணம் வேண்டான்னு சொல்லு பாண்டின்றாரு. ஏய் உங்கள் அப்பா என்கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு போனார், என் பொண்ணு கல்யாணத்தில் நீ பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார், நானும் சரி பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன், கடைசியில் இப்போ என்னை
பேசுனா என்னத்தடி நீ பேச சொல்ற? பண்ணது எல்லாமே நீ பண்ணிட்டு, இது மாரி ஏன்டி பண்ற? அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இல்ல பாண்டி, ப்ளீஸ் பாண்டி, நீ இல்லாம இருக்க முடியாது பாண்டி என்னால. நான் சின்ன பொண்ணு பாண்டி, ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன் பாண்டி. வா பாண்டி, எங்க வீட்ல பேசு பாண்டின்னு பாண்டிய புடிச்சு கைய புடிச்சு வலிச்சு கூட்டு போறாங்க. போற வழியில அவங்க மாமா பாத்துடுறாரு. வானதியோடைய மாமா பாத்துடுறாரு. பாத்துட்டு அவங்க அத்தைலாம் திட்டுறாங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட. என்ன இந்த பொண்ணு நடுத்தெருவுல ஒருத்தவன கைய புடிச்சு பேசிக்கிட்டு இருக்கு, கல்யாணத்த வச்சுக்கிட்டு அப்படின்றாங்க. அப்புறமா பாண்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, "நீ பேசு பாண்டின்னு" கூட்டு போறாங்க. உடனே வானதி அப்பாக்கு, அம்மாக்கு, அண்ணாக்கு எல்லாருக்குமே ஷாக்கா இருக்குதுங்க. "ஏய்! நீ எதுக்குடா இந்த வீட்டுக்கு வந்த? வெளிய போடான்றான்" வானதி அவங்க அண்ணன். அதுக்கப்புறமா வந்து "நீங்க பேசுங்கன்னுவோ" கம்முன்னு சைலன்ட்டா நிக்கிறாரு பாண்டி. நாளைக்கு வானதிய வந்து நல்லா சமாதானம் பேசி அவங்க அப்பா, அம்மா கிட்ட இந்த கல்யாணத்த நிறுத்துவாரான்னு நாளை வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி. பாய்.